வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் ஆவாரம்பூவு கஷாயம். நம்ம சுகருக்கு அருமையான ஒரு வைத்தியத்தை சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள்: நூக்கல் பட்டையை உரிச்சு வச்சுருக்கிறேன், நெல்லிக்காய், ஆவாரம்பூ பொடி. இப்போ பார்க்க போகலாமா? இந்த நூக்கலை பட்டையை நறுக்கிட்டேன், இப்போ வெட்டி போடுறேன். இப்போ நெல்லிக்காயையே அப்படியே வெட்டி போடுறேன். 2 நெல்லிக்காய் போடணும். இப்போ நெல்லிக்காயும் நூக்கல், 2 நெல்லிக்காய், 2 சின்ன நூக்கல், இதை அரைச்சிட்டு வரேன். இப்போ அரைச்சிட்டேன். இல்லை, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டுங்க. இப்போ 1 கிளாஸ் இருக்குது, அதோட இன்னும் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இது ஆவாரம்பூ பொடி. ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். இதையும் அதில் போடுறேன். நல்லா கிண்டி விட்டு இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். அடுப்பை பற்ற வைக்கிறேன், நல்லா கொதிக்கட்டும். நல்லா பொங்கக்குள்ளே அப்படியே கிளறி விட்டுக்கணும். அவ்வளோதான், வெந்துருச்சு. நல்லா பொங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வடிகட்ட போகிறேன். கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் நான். ஆஹா, சுவையாக இருக்குது. இது சாப்பிடக்குள்ள காலையில் வெறும் வகுத்தில் தான் சாப்பிடணும். சாப்பிட்டா நெல்லிக்காய் நம்ம கண் பார்வை நல்லா தெரியும். அது மாதிரிக்க நம்ம உடம்புல ரத்தமும் நல்லா ஊறும். நூக்கோலும் நல்ல வைத்தியம். 3மே நம்ம சாப்பிட்ற பொருள் தான். இதை தொடர்ந்து வாரத்தில் ஒரு 2 நாள் காலையில் நைட்டு வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டீங்கன்னாக்கா நம்ம உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு நல்ல சத்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு வாரம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்காக டெய்லி குடிக்க வேண்டியதில்லை. ஒரு வாரத்தில் 2 நாள் மட்டும் ஒரு 1/2 கிளாஸ் சாப்பிட்டீங்கன்னாக்கா நம்ம சுகரும் கண்ட்ரோலாக வச்சுக்கும். நல்லா வாக்கிங்க போங்க. இதை குடித்தாக்கா நல்லா சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் காப்பி டீ சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு நல்லா வாக்கிங்க போகல, சாயந்தரம் நல்லா வாக்கிங்க போங்க. இது அருமையான வைத்தியம். நம்ம எல்லாருமே சாப்பிட்ற ஒரு பொருள் தான் நான் செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் ஆவாரம்பூ கஷாயம் எப்படின்னுட்டு நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.